இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலியாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் லைட் அடித்து பார்த்தா கருப்பாக இருக்கிறது தெரியும். ப்ரௌனிஷ் டார்க்கிஷ் ப்ரௌனாக இருக்கும். இயர்பட்ஸ் கட்டாயமாக யூஸ் பண்ணவே கூடாது. அப்போது நீங்கள் கேட்கலாம் ஏன் விற்கிறாங்கன்னு சொல்லி. நீங்கள் அதை அவங்கள தான் கேட்கணும். நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, கட்டாயமாக ரொம்ப நல்லது தான். லவுட் சவுண்ட், இப்போ டிராஃபிக்கில் நீங்கள் போகிறப்ப நிறைய பேர் நான் பார்ப்பேன், ரோடில் சிக்னல் நிற்கிறப்ப இயர்ஃபோனில் பாட்டு கேட்பாங்க. அங்கே என்ன பிரச்சனைனா, தமிழக அரசுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், தயவுசெய்து அதெல்லாம் வந்து பேன் பண்ணுங்கள். இது பல பேருடைய காதை வந்து காப்பாற்றலாம். நீங்கள் மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம், மனமார்ந்த வணக்கம். நான் டாக்டர் ஆர் பாலாஜி, இஎன்டி ஹெட் அண்ட் நெக் சர்ஜன், ட்ரெயின்ட் ரொபாட்டிக் சர்ஜன் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், கிரீம்ஸ் ரோட், சென்னை. முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பார்க்குறது காதில் எல்லாருக்குமே இயர் வேக்ஸ், அந்த காதில் வந்து எதனா போட்டு குடஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இயருடைய ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். அது வந்து இட் இஸ் ப்ரீஷியஸ். அது வந்து நான் எம்எஸ் படிக்கும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, அந்த காதனுடைய ஸ்கின் வந்து ஈக்குவலன்ட் டு டைமண்ட்ஸ் அப்படிம்பாங்க, டைமண்ட்ஸை விட மேலே. அதனால் நமக்கு என்னென்னா, காதில் இயல்பாகவே நமக்கு ஒரு செருமன் அப்படின்னு ஒரு செக்ரீஷன் வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலியாக எல்லோ கலராக இருக்கும், அது பேர் செருமன். அது வந்து வெளியில் உள்ள டஸ்ட்டெல்லாம் சேர்ந்து தான் வேக்ஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலியாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் லைட் அடித்து பார்த்தா கருப்பாக இருக்கிறது தெரியும். ப்ரௌனிஷ் டார்க்கிஷ் ப்ரௌனாக இருக்கும். ஸோ எல்லோரும் கேட்குறது இயர்பட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. இயர்பட்ஸ் கட்டாயமாக யூஸ் பண்ணவே கூடாது. அப்போது நீங்கள் கேட்கலாம் ஏன் விற்கிறாங்கன்னு சொல்லி. நீங்கள் அதை அவங்கள தான் கேட்கணும். நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவங்க என்கிட்ட சண்டை போட்டாலும் சரி. ஏன்னா த லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ, இப்போ நீங்கள் உங்களுக்கே இயர்பட்ஸ் போட்டால் கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு சென்சேஷன் தெரியும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்க வீட்டில் பெற்றோர்கள் வந்து பட்ஸை போட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஏன்னா அது உங்கள் காது இல்லை, குழந்தையுடைய காது. அப்போது இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா, ஸ்கின் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா, அந்த போன் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், வேக்ஸ் ஃபார்ம் ஆகிறது காதனுடைய வெளிப்பகுதி. காதனுடைய அந்த கெனாலை வந்து நம்ம 3 பகுதியாக பிரித்தோம்னா அவுட்டர் 1/3 தான் அது ஃபார்ம் ஆகுது. ஸோ வெளியில் இருக்கிற வேக்ஸை நம்ம பட்ஸை யூஸ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுருவோம். ஸோ இன்னும் மோசமான உள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எல்லோரும் கேட்குற அப்போ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு சும்மா காதை அப்படி தொடச்சிட்டு, இல்லை சாஃப்ட் துணியை வச்சு தொடச்சா போதும். ஒரு சிலருக்கு ஹார்ட் வேக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதை டிசால்வ் பண்ணுறதுக்கு ட்ராப்ஸ் இருக்குது. நீங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. அது போட்டால் அது சாஃப்ட் ஆகிடும், தானாகவே வர சான்ஸ் இருக்குது. இல்லைனா நீங்கள் டாக்டர்கிட்ட அவங்க வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அது வந்து சக்ஷனிங் மிஷின் வச்சு எடுக்கலாம். இல்லை வேக்ஸ், இப்போ கெனாலில் வேக்ஸ் இருக்குன்னா வேக்ஸ் பின்னாடி போயிட்டு இப்படி எடுத்தோன்னா வந்துடும். ஸோ அதனால் பட்ஸு வந்து தயவுசெய்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க. வேறு எதுக்குன்னா நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. காதில் போடுறதுக்கு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா, முன்னாடி ஒரு காலத்தில் வந்து ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப கூச்சப்பட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, யார் ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுறாங்க, யார் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு எல்லாருமே இயர்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, கட்டாயமாக ரொம்ப நல்லது தான். ஏன்னா நீங்கள் ஃபோனை டைரெக்டாக காதில் வச்சு பேசுகிறப்போ அந்த ரேடியேஷன் கொஞ்சம் வரும். அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனும் கொஞ்சம் காதுக்கு போகும். இன்னொன்று தெர்மல் ரேடியேஷன். ஒரு சில ஃபோன் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வெளியிலனும் அதை விட சூடாக, பேட்டரி சூடாக இருக்கும், காதே அப்படியே கொதிக்கும். அதை வச்சுட்டே பேசி காது பேர்ன் ஆகிட்டுலாம் வருவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஆனால் என்னென்னா, உங்கள் காதுக்கு கரெக்டாக எது ஃபிட் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து அதுவே ஸ்கின்னை இன்ஜூர் பண்ணி இன்ஃபெக்ட் பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று லவுட் நாய்ஸ். இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் நார்மல் ஒரு 60 டெசிபலில் பாட்டு கேட்பீங்க. பாட்டை வந்து அனுபவிக்கணுன்னா மிதமான பதமான மியூசிக்கு கேட்கணுன்னா சவுண்டு கம்மியாக தான் கேட்கணும். நீங்கள் ரொம்ப லவுடாக வச்சு கேட்குறது அது வந்து அது இசை கிடையாது, அது பேர் இடி. அது மாதிரி லவுட் சவுண்ட், இப்போ டிராஃபிக்கில் நீங்கள் போகிறப்ப நிறைய பேர் நான் பார்ப்பேன், ரோடில் சிக்னல் நிற்கிறப்ப இயர்ஃபோனில் பாட்டு கேட்பாங்க. அங்கே என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வெளியில் என்விரான்மெண்ட் சவுண்ட் வந்து ஆல்ரெடி ஜாஸ்தி. நம்ம ஊர் சிக்னலில்
சிக்னலில் ரெட்டு போட்டிருக்கும். இப்போல்லாம் நம்ம டைமரும் இருக்குது. 60 செகண்ட்ஸ்ன்னு காட்டும். ஆனாலும் நம்மளுடைய நண்பர்கள் எதுக்காக ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பக்கத்துல இருக்கவங்களுக்கும் தெரியல. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த டெசிபல் சவுண்டு பார்த்தீங்கன்னா, 100 டெசிபல் மேல போகுது. ஏன்னா, இந்த இப்பல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அதுவே அலர்ட் பண்ணும். யூ ஆர் இன் அ லவுட் என்விரான்மென்ட் அப்படின்னு சொல்லி. எனி சவுண்ட் அபவ் 95 டெசிபல் நீங்க 5 நிமிஷம், 10 நிமிஷம் அங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய காது நரம்பு அஃபெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏற்கனவே அங்க லவுட் நாய்ஸ் இருக்கு. அப்ப நீங்க பாட்டு கேட்கணும்னு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சவுண்ட ஓவர் கம் பண்றதுக்கு, நீங்க ஃபோன் வால்யூம இன்னும் கூட்டுவீங்க. அப்ப நீங்க கேட்குற சவுண்டே பாட்டே பார்த்தீங்கன்னா 100 டெசிபல்ல இருக்கும். அப்போ டைரக்ட்டா காதினுடைய நரம்பு அஃபெக்ட் ஆயிடும். காது மட்டும் நல்லா கேட்குற வரைக்கும் அதனுடைய அருமை தெரியாது. அது அஃபெக்ட் ஆன பின்னாடி தான் எல்லாரும் அவங்க படுற கஷ்டத்த பார்த்தா, அதனால தான் திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு, "செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை" அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. காது அது காது உள்ள இருக்கிற அந்த காக்லியா இந்த இந்த இது பத்தின ஃபிசியாலஜிலாம் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் எப்படி தான் அது ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ இறைவன் வந்து அவ்வளோ நல்ல குடுத்த ஒரு நல்ல சென்ஸ 6 சென்ஸ்ல அது முக்கியமான சென்ஸ நம்மளா அத வந்து அழிச்சுக்கிறோம். நம்மளா வந்து அழிச்சுக்கிறோம். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மத்த வியாதிகள்லாம் கூட எப்படி வந்துச்சுன்னு சில பேர் வந்து கேட்கிறப்போ சொல்ல முடியாது. ஏன் வந்துச்சுன்னு தெரியாதுங்கன்னு சொல்லலாம். பட் இது வந்து நம்மளால சொல்லலாம். அதுக்கு காரணம் நீங்களே தாங்க. நீங்களே லவுட் சவுண்ட்ஸ் கேட்டு கேட்டு கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள வந்து டிராஃபிக்ல கூப்பிட்டு போறப்ப கூட அந்த சிக்னல் நிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு காதுக்கு எதுனா போட்டு கவர் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா ஒரு சில வெஹிக்கிள்ஸ்லாம் கார்லாம் பார்த்தீங்கன்னா, கார் கம்பெனி ஹார்ன் இல்லாம எக்ஸ்ட்ரா ஹார்ன் ஃபிட் பண்ணி எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. தமிழக அரசுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், தயவுசெய்து அதெல்லாம் வந்து பேன் பண்ணுங்க. இது பல பேருடைய காத வந்து காப்பாத்தலாம் நீங்க. குழந்தைங்கள வேணா பெரியவங்க கூட அட்லீஸ்ட் சொல்லுவாங்க, காது வலிக்குதுன்னு. குழந்தைங்க எங்க போய் சொல்ல முடியும்? குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. இரிட்டபிலிட்டி வரும். எவ்வளோ ப்ராப்ளம். ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கு. நாய்ஸ் பொல்யூஷன்னால டிப்ரஷன் வருது. ஆங்ஸைட்டி வருது. ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் இன் த ஆஃபீஸ் காலையில அவங்க அந்த சிக்னல்லேருந்து வந்த பின்னாடி ஒர்க் பெர்ஃபார்மன்ஸே வந்து ட்ராப் ஆயிடுது. ஸ்லீப்லெஸ்னஸ் தூக்கம் வர்றதில்ல. தூக்கம் வரலன்னா திருப்பி ஒரு சைக்கிள். கோவம் வரும், இது வரும். எல்லாமே மாறி, மாறி, மாறி மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிருகங்கள் மாரி மாறி போயிட்டுருக்கோம். ரோட்ல போற மிருகங்கள் அமைதியா, சந்தோஷமா போயிட்டுருக்கு. அது பார்க்குறப்போ ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால இயர்ஃபோன்ஸ் வந்து ஆ யூஸ் பண்ணுங்க. ஆனா லவுட் சவுண்ட்ஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணி அதிக வால்யூம் வச்சு கேட்காதீங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஷோஸ், மியூசிக்கல் ஷோஸ்லாம் போனீங்கன்னா கூட ஸ்பீக்கர் பக்கத்துல உட்காராதீங்க. குழந்தைங்கள வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு சில அ கண்ட்ரோல் இல்லாத சவுண்ட் எல்லாம் போடுவாங்க. இட் நான் குறிப்பிட்ட இடம்னு சொல்லல, எல்லா இடங்கள்லயுமே ஸ்பீக்கர் வச்சாலே கண்ட்ரோல் யாருக்குமே கிடையாது. வாய்ஸ் அவங்க பாட்டுக்கு மியூசிக் நாய்ஸ் கூட்டிடுறாங்க. எல்லாருக்கும் காது அஃபெக்ட் ஆகுது. ஸோ, அதனால அது மாரி இருக்கிறவங்க ரொம்ப டிராஃபிக்ல போறவங்களுக்கு, இப்பல்லாம் ஹை ஃப்ரீக்வென்சி நாய்ஸ் ஃபில்டர்ன்னு சொல்லி இந்த அந்த ஃபில்டர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப இஃப் யூ ஆர் ஃபீலிங் தட் யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் டூ லவுட் சவுண்ட்ஸ் ஏன்னா உங்களுடைய ஆக்குபேஷனே அப்படி இருக்கலாம். தட் இஸ் கால்ட் ஆக்குபேஷனல் ஹசார்ட். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அந்த 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 ப்ரொஃபஷன்னால ஒரு சில சைட் எஃபெக்ட் வரும். அது மாதிரி உங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, தேர் ஆர் வெரி குட் நாய்ஸ் ஃபில்டர்ஸ் அவைலபிள். அது என்ன பண்ணும்னா, இந்த ஹை ஃப்ரீக்வென்சி சவுண்ட்ஸை மட்டும் கட் பண்ணிடும். உங்களுக்கு தேவையானது மட்டும் கேட்கும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் காதுன்றது கேட்குற வரைக்கும் அ அதனுடைய வேல்யூ தெரியாது. அதுக்கப்புறம் கேக்குதா, கேக்குதா, கேக்குதா மலையோரம் வீசும் காத்து, மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா, கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா, மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா, கேக்குதா. இது மாதிரி பாட்டு மட்டும் நல்லபடியா கேக்குதான்னு வச்சுக்கோங்க. காது கேட்காம கேக்குதா, கேக்குதான்னு வச்சிட வேண்டாம். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
தீபமெரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. தீபமெரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன்.